அங்கீகாரத்தையும் கொடுக்குது பாத்தீங்களா. நம்பர் 18 மகாபாரத போரும் 18 நாட்கள் தான். அரவான மையமா வச்சு கூவாகத்துல நடக்கிற கூத்தாண்டவர் திருவிழாவும் சரியா 18 நாட்கள் தான். இந்த ஒரு நம்பர் அந்த பழங்கால புராண போருக்கும் இன்னைக்கு நடக்கிற இந்த மாபெரும் திருவிழாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான டைம் கனெக்ஷனை நமக்கு காட்டுது. சரி, இந்த காவிய கதை இன்னைக்கு கூவாகத்துல எப்படி உயிர்ப்போட இருக்குன்னு பாப்போம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கூவாகம் திருவிழா அதோட உச்சத்தை அடையும். அங்க வர திருநங்கைகள் தங்களை மோகினியா நினைச்சுக்கிட்டு அரவானுக்கு மனைவியா பூசாரி கையால தாலி கட்டிக்கிறாங்க. அந்த ராத்திரி முழுக்க பாட்டு டான்ஸ்னு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா அடுத்த நாள் காலை அரவானோட மரச்சிலை எடுத்துட்டு போய் தலைவெற்ற சடங்கு நடக்கும். அப்போ முந்தின நாள் கட்டின தாலியை அறுத்து வளையர்களை உடைத்து வெள்ளை புடவை கட்டி அவங்க வைக்கிற ஒப்பாரி இருக்கே, நிஜமாவே அதை பாக்குறவங்க கண்ணுல தானா கண்ணீர் வந்துரும். இந்த விழா வெறும் ஒரு சடங்கு மட்டும் கிடையாதுங்க. கூத்தாண்டவர் திருவிழாங்கிறது திருநங்கைகள் சமூகம் ஒண்ணு கூடுற ஒரு மாபெரும் தளம். உலகெங்கிலும் இருந்து அவங்க இங்க வராங்க. தங்களை போலவே இருக்கிற மனிதர்கள் கிட்ட ரொம்ப சுதந்திரமா பேசுறாங்க. அவங்க கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க